ஓகே மேடம் ப்ளீஸ் என்ன சொல்லுங்க. எங்களுக்கு ஆதாரமே இல்லாம எந்த அடிப்படையும் இல்லாம 19 சொன்னது கரெக்ட் தானே. நீங்க நான் எவ்வளவு டேட்டாவோட பேசுறேன் அந்த மாதிரி டேட்டாவோட எல்லாத்தையும் சொல்லலாம் இல்லையா? அந்த அளவுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குன்னு என்ன டெவல்யூஷன் பாலிசின்னு ஒன்று இருக்கு. இந்திய அரசோட டெவல்யூஷன் பாலிசி இருக்கு, தமிழ்நாடு அரசோட ஜிஎஸ்டி பாலிசி இருக்கு, டாக்ஸேஷன் பாலிசி இருக்கு, எக்ஸைஸ் பாலிசி இருக்கு. என்ன வருவாய் இங்க இருந்து வருது, எத்தனை பர்சன்டேஜ் எங்க கொடுக்கணும், எத்தனை பர்சன்டேஜ் இந்த எந்தெந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும், எல்லாமே அங்க ஃபைனான்ஸ் கமிஷனும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் முடிவு பண்றது. அந்த அளவுல வந்து அப்புறம் கொடுத்துட்டேன் நீங்க சொல்றீங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஆமா கொடுத்ததுதான் வாங்குனதை விட கம்மியா தான கொடுத்தீங்க. அவர் சொல்றாரு என்ன தப்பு? வாங்குனதை விட கம்மியா எல்லாம் கிடையாது. வாங்குனதை விட கம்மியா தான் கொடுத்தீங்க. ஏன் மேடம் இல்ல ரெவல்யூஷன் பாலிசி இருங்க அதாவது இது வந்து டெவல்யூஷன் பாலிசி ஒன்று இருக்கு, ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு, ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கு, பிளானிங் கமிஷன் இருக்கு, இது எல்லாம் நித்தி ஆயோக் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருக்கு. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்ன டிவால்வ் பண்ணணுங்கிறத அந்த நித்தி ஆயோக்லயும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலையும் முடிவு பண்ணுவாங்க. நித்தி ஆயோக்ல இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் போய் உட்காந்து பேசிட்டு வராரு, ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ல இதே தமிழ்நாட்டுல இருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் கலந்துக்கிறாங்க. அப்ப அவங்களே எடுத்து வைக்கணும், எங்களுக்கு இன்ன நிதிகள் இன்ன ஃபண்ட் நாங்க கொடுத்துருக்கோம், இன்ன வரணும் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லணும். ஏன் அங்க சொல்லாம வர்றாங்க? பொது வழியில மட்டும் பேசிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி எல்லாம் இதுல கிடையாது. இதுல மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. அந்தந்த ஸ்டேட்டோட என்ன கோரிக்கையோ அது எடுத்துக்கொள்ளப்படும். டெவல்யூஷன் பாலிசின்னு ஒண்ணு இருக்குங்க, நீங்க அதெல்லாம் படிச்சுட்டு வாங்குங்க தயவு செஞ்சு. ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன நடவடிக்கை செய்யுது, பிளானிங் கமிஷன் என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது இங்க இருந்து திட்டங்களை கரெக்டா தயார் பண்ணி அத மாதிரி கொண்டு போய் அந்த ஃபண்ட்ஸை நம்ம வாங்குற அளவுக்கு எந்த ஃபண்ட் கொடுத்தாலும் இங்க திராவிட மாடல் இந்த ஃபண்ட் எல்லாம் வரவிடாம வெளில துரத்திடுறது, கல்வி நிதி என்ன கொடுத்தாலும் வெளில பேசி முடிக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க முடிச்சிட்டு அரை மணி நேரம் முழுசா இருந்தாங்க. அப்ப நான் பேசுறத கேட்கணும்ல, நான் சொல்றத கேட்கணும் இல்லையா? அந்த வகையில வந்து இன்னைக்கு இந்த பாலிசிஸ் படிதான் எல்லாமே நடக்கும். எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட இங்க அதிகமா டிவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா மக்கள் தொகையின் அடிப்படையிலும் சரி மற்ற கூறுகள்லயும் சரி நீங்க 1-to-1 எடுங்க. நீங்க டிபேட்லாம் வச்சீங்கன்னா இப்படிதான் லடாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதாவது நீங்க அந்த கால்குலேஷனை போய் பார்க்கணும். அந்த கால்குலேஷனை பார்த்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல நமக்கு என்ன தேவையோ நம்ம மேல கேட்கணும். அதே மாதிரி ஒரு திட்டத்திலையும் புரியல மேம், ஜிஎஸ்டி கவுன்சில் எதுக்கு கூடுது மேம்? எந்த மெட்டீரியலுக்கு எவ்வளவு விலை ஏத்தலாம், எவ்வளவு வரி ஏத்தலாம் கூடுது மேம்? 11 லட்சம் கோடி இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 3 லட்சம் கோடி. இது எல்லாமே 7 தடவை மேல யூபிஏ கவர்மெண்ட்ல காங்கிரஸோட இருந்தாங்க. அது எப்படி பட்ஜெட் எவ்வளவு? அப்ப யூபிஏ கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல போட்ட பட்ஜெட் எவ்வளவு? அன்னைக்கு போட்ட பட்ஜெட் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்காங்க. 1 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்காங்க யூபிஏ கவர்மெண்ட். இல்ல டோட்டல் பட்ஜெட் கேக்குறேன். டோட்டல் பட்ஜெட் கேக்குறேன். டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு? டிஎம்கேக்கு டெவல்யூஷன் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில வெறும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி 1 லட்சம் கோடி. ஆனா என்டிஏ கவர்மெண்ட்ல என்டிஏ பிஜேபி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட்ல
3 லட்சம் கோடி கட்டுமான அமைப்புகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், அது மாதிரி 11 லட்சம் கோடி பிற துறைகளுக்கு, அது மாதிரி ரயில் பட்ஜெட்ல 7 மடங்கு அதிகம். ஆகையால இதெல்லாம் ஒண்ணும் கம்மி கிடையாது. எல்லாமே தமிழ்நாடுக்கு சிறந்த திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கு. இன்னுமே அதிமுக தலைமையிலான தேசிய ஜன கூட்டணி ஆட்சி அமையுமானால் நிச்சயமாக டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றது மீனிங் அதுதான். இந்த டப்பா சர்க்காருக்கு அதெல்லாம் டிஎம்கே சர்க்காருக்கு புரியாது.